சரவணா, ஒன்னும் நினைக்காத என்னப்பா. ஒன்னும் நினைக்காதய்யா. நேத்துதான் அப்பா எல்லாம் சொன்னாரு. இந்த காலத்துல இப்படியும் இருக்கானுங்களே என்ன. நல்ல வசதி வாய்ப்பா தான் இருக்கானுங்க. ஆனா ஏமாத்துறதுக்கும் அலையானுங்க. உழைச்சு சாப்பிடறதே ஒட்ட மாட்டுக்கு. இப்படி ஏமாத்தி சாப்பிடறதுலாம் எவ்வளவு நாளுன்னு சொல்லு. சரி, கவலைப்படாத என்ன. ஏதோ காசாவது கிடைச்சுத. காசு நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எங்க போய் கேட்க முடியும், யார்கிட்ட கேட்க முடியும்? அப்படி கேட்டாலும் இல்லைன்றுவான். நீங்களும் எந்த அத்தாச்சி இல்லாம கொடுத்துருக்கீங்க. போட்டுனப்பா, உனக்கு இதை விட நல்லதா கடவுள் அமைச்சு கொடுப்பாயா. சரவணா, உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நல்ல வேலை ஏதாவது வருவியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? எதையும் மனசை விட்டு குழப்பிக்கிட்டே கிடக்காத. நீ எப்பவும் போல நார்மலா இருப்பா. உனக்குள்ளது தன்னால உன்னை தேடி வரும். இல்லப்பா, நான் எதுவும் நினைக்கல. எது எது யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கோ அது இப்படிதான் நடக்கும். விதி மாதிரி என்ன நடந்துடவா போகுது? என்ன செய்ய, கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். சரி, அம்மா சொன்ன மாதிரி காசாவது கிடைச்சாப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் என்னம்மா ஒரே விளையாட்டு பொருள் வாங்கி போட்டிருக்கிய? அண்ணன் வாங்கிட்டு வந்தானா? இல்ல சரவணா, காய் வாங்க சொன்னா காய் வாங்க போற இடத்துல பொம்மையெல்லாம் போட்டிருந்தான் போல. அதான் அத்தான் பிள்ளைக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கா. போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாயந்தரம் போல நீ அவளும் போய் பாத்துட்டு வாங்க என்ன, அந்த பொம்மையெல்லாம் குடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, சாயந்தரம் போயிட்டு வரோம். பிள்ளையும் தேடுது மித்திரா குட்டி. கண்ணிலே நிக்கிறாமா. நல்ல சிரிச்ச முகம் பாத்தீங்களாமா. ஆமாடா, சிரிச்ச மாதிரிதான் இருக்கா. ஏன் முகத்தை உண்மையே வச்சிருக்க? எப்பவும் போல இடிச்சவனா? நீ இப்படி எல்லாம் சொன்னா சரிப்பட்டு போட மட்டும் போல இருக்க. பொன்னி, பொன்னி, இங்க வாமா. ஆ, என்ன மாமா? பொன்னி, சரவணன் ஏதாவது ஒன்று சொன்னானா? அதாம்மா, காசை கொடுத்தோம்ல, நல்ல வேலை தேடி கண்டுபிடிச்சு. அவங்க எவ்வளவு ஒரு வைராக்கி இருந்தா அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பான். அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டு வேண்டியதாம்மா. கடை இது இல்லாட்ட என்ன, இதோட பெரிய கடை வரதான் போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைக்கு சாதுக்குள்ள ஏதாவது ஒரு கடகம்லாம் வச்சு கொடுக்காம நான் போய் தர மாட்டேன். என் மூத்த மகனும் நல்லா ஆக்கிட்டேன். அதே மாதிரி என் இளைய பையனே நல்ல நிலைமையில ஆக்கிட்டு தான் நான் மேல கூட போவேம்மா. அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். முகமே வாடி போயிருக்கான். முகத்தை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்குது. ஆ, சரிங்க மாமா. நேத்து தான் சொன்னாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. எப்படியாவது இங்க ஓபன் பண்ணிடணும், நீ வரவு செலவு பாத்துக்க, நான் தேவையான பொருள்லாம் வாங்கி போடுறேன், தீர தீர நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரா. திடீர்னு இப்படி ஆனோன்னா அவரால் தாங்கிக்க முடியல. நானும் நேற்று எவ்வளவோ சமாதானமா சொன்னேன். ராத்திரிலாம் தூங்கல. கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. நீங்களும் சொல்லுங்க மாமா, நான் எவ்வளவோ சொல்லியாச்சு. சரி சரவணா, விடுப்பா. போனதெல்லாம் போகட்டு. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். சரி, ரெண்டு பேரும் என்ன இப்படி இப்போ ரெட்டு போய் பாத்துட்டு வந்துடுறீங்களா? இந்தா பொன்னியும் கிளம்பிதான் நிக்கதா? இப்போ மாமா, இப்போ வேணாமே, சாயந்தரம் போயிட்டு வரோம். ஏன்னா வீடு அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரா. சேகரன் பார்த்தேன், அங்க எங்கேயோ பெரிய வீடா கிடக்குதுடா, வேணுமா என்னன்னு கேட்டான். அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன், இடம் பொருள் எப்படி என்னன்னு. இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துட கூடாது இல்ல. ஏமாளி கூட்டம் நிறைய இருக்குது, நம்ம தான் உஷாரா இருக்கணுமா. என்ன சொல்றா, வீடு கிடக்குதா நம்ம ஊர்லயா? எனக்கு தெரியுமே, ஆனா நிறைய பேர் சொல்லி வச்சிருக்கேன். சரிப்பா, நானும் வரட்டுமா? வேணா நல்ல பெரிய வீடா இருக்கணும் ஐயா, நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கன இருக்கணும். 3-4 பெட்ரூம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெட்ரூமு, நாளைக்கு ஒரு பெட்ரூமு, பூமாரி வந்து தங்கிறதுக்கு ஒரு பெட்ரூமு, அப்படி குறைஞ்சது 3 பெட்ரூமாவது இருக்கணும்ப்பா. என்ன நீ போயிட்டு மேல கட்டணும் கீழே கட்டணும், அதுக்கு தனி செலவு எதுக்கு? அதனால பழைய வீடா இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தா கூட ஓகே, நம்ம போய் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லப்பா, நீங்க வேண்டாம், நான் முத போய் பாத்துக்கிறேனே. பார்த்து எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிட்டு வச்சு போன் போடுதானே, வாங்க. நல்ல இடமா இருந்தா பாப்போம், இல்லாட்ட வேற பாத்துக்கலாம். சரவணா, உங்க அப்பா கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்காரு, பெரிய வீடா வாங்கணும், பெரிய வீடா வாங்கணும்னு. ரொம்ப பெரிய வீடா இருந்தாலும் பராமரிக்க கஷ்டம்ப்பா. நமக்கு ஏத்த மாதிரி நல்ல வீடா இருந்தா பாரியா. உங்க அப்பாவுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீடா அமையதான் போகுது. நீங்க வேணா பாருங்களேன். மீனா, வீட்டுக்குள்ள போ, ஒரு மாதிரியா இருக்க. இவ்வளவு நாள் பேசாம பகையா இருந்துகிட்டு திடீர்னு வீட்டுக்கு போனா ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுக்குள்ள போனா வீட்டோட போன்னு சொல்லிட்டா என்ன செய்ய? அப்படிலாம் எப்படிங்க சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண, புத்தி பயலுச்சு என்னெல்லாமோ நடந்துட்டு ஒரு காலத்துல அதையே கெட்டி கிடந்துட்டு இருந்தா முடியுமா? நமக்கும் சொந்த பந்தம் வேண்டாமா? நம்ம பையனு கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைதான் வந்து நிக்க வேண்டாமா? ஒரே தங்கச்சி, அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்ட வேண்டாமா? 3 முடிச்சு 2 முடிச்சு அவ தானே போடணும். அவ இல்லாம எப்படிங்க கல்யாணத்தை நடத்த முடியும்? சரி, அண்ணன் என்ன சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். போறோம், பத்திரிக்கை கொடுக்கும், வர்றோம், அவ்வளவுதான். உள்ள அவங்க ஏதாவது கடுமையா பேசினா கூட நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நம்ம பாட்டு வந்துருவோம் என்ன. ஏன்னா நம்ம பிள்ளை வாழ்ற இடம். மீனா, நம்ம பொண்ணுக்காண்டி தான் வரேன், யாருக்காகவும் இல்ல. நம்ம பிள்ளை கீழே வாழுதா, அவள்கிட்ட ஒரு இட்டு சொல்லணுமே. இந்த குடும்பத்துல வந்து சொன்னாதானே கல்யாணம் காட்சிக்கு அவளை விடுவான். அதான் மோசடி எல்லாம் முழிக்கணுமே, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்ன பண்ண? சரிங்க, ஒண்ணு நினைக்காதீங்க, வாங்க. நம்ம என்ன அடுத்த வீடா? உங்க தங்கச்சி வீடு. இதுல என்ன வந்துட்டு எது சொன்னாலும் நம்ம சொந்தக்காரங்க தானே, அடுத்தவங்க ஒண்ணும் இல்லையே. சொல்லிட்டு போகட்டும். நம்ம பண்ணதும் அப்படியா கொஞ்சம் நெஞ்சமா நிறைய பண்ணிருக்கோம் அந்த குடும்பத்துக்கு. என்ன பண்ணதுக்கு? முன்கடன் பின்கடன் தானே. நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, எதுனாலும் முன்கடன் பின்கடன் தாங்க. அதை யோசிச்சுக்கோங்க. சரி, வாங்க.
என்ன காமாட்சி கண்ணன் இங்க வந்து நிக்க மாதிரி இருக்கு? இவன் ஒரு நாள் இங்க வரமாட்டானே. அவளாவது பாத்துட்டு சிரிப்பா. இவன் வீட்டு வாசலே நிக்க மாட்டான், அன்னைக்கு வந்து நிக்கானா? என்னவா இருக்கும்? ஓ, அந்த பயலுக்கு பொண்ணு ஒண்ணு பாத்திருப்பாங்களோ? இருக்கலாம். கையில பழத்தட்டு கிளத்துட்டு வர இருக்க. அதான் வாசல் வர வந்தாச்சே, உள்ள போக வேண்டியதானே. என்ன செய்ய வச்சுட்டு இருக்காங்க புருஷன் பொண்டாட்டியும்? ஏன் மீனாட்சி, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கவே முடியல, ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கோம். நல்லா இருக்கீங்களாம்மா? உடம்புக்குலாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்ன வேலையில நல்லா இருக்கியப்பா? பாத்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஒரு தங்கச்சி தானே, உள்ளூர்ல தானே இருக்கா, வந்து எட்டி பாத்துக்கலாம்ல. என்ன செய்ய, காலம் எல்லாத்தையும் மாத்து ஒரு நாள். சரி, என்ன கையில தட்டலாம் வச்சிருக்கியே, என்ன விசேஷமா வீட்டுல? ஆமாமா, என் பையனுக்கு கல்யாணம் அடுத்த வாரம். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போவோமேனு. எவ்வளவு நாள் தான் பகன்னு இப்படி அலையிறதுக்கு? ஒரு ஆள் முகத்த ஒரு ஆள் பார்க்க வேண்டாம். அதான் எவ்வளவோ வருஷம் நம்ம பகை, இந்த கல்யாணத்தோடு இந்த பகையெல்லாம் மாறி பழையபடி அண்ணனும் மச்சனனும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் அந்த பத்திரிகையை கொண்டு வந்தோம்மா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பகைவரா இருந்தாலும் நம்ம வீட்டு படி ஏறும்போது வாங்கன்னு சொல்லணும். அதான் நம்ம ஊர் வழக்கம். உள்ள போங்க, எல்லாரும் இருக்காத வீட்டுக்குள்ளதான். மாறி மட்டும் கொண்டாடி வீட்டுல இருக்கான் போல. போங்கம்மா போங்க. காமாட்சி, உங்க அண்ணன் இருக்கான் பாரு. ஏன் காமாட்சி, என்ன அத்தை யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு? யார் வந்திருப்பாங்க இந்நேரம்? கணக்கெடுக்க வந்திருக்காங்களோ இன்னும் தெரியலையே, கவர்மெண்ட்ல இருந்து. அத்தைக்கு சொல்லவும் தெரியாது. சரி, நம்ம போய் சொல்லுவோம். அண்ணி, அண்ணனும் அண்ணி வந்திருக்காங்க. என்ன ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம வீட்டு வாசப்படியே வந்திருக்கா. அம்மா, என் அண்ணி வந்துட்டா. அண்ணே வா, வானே. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க, அண்ணி வானே, வா உள்ள வா. வாங்க வாங்க நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கையும் வரல காலும் வரல. அண்ணா இருனே, உட்காருங்க. அண்ணி உட்காருங்க. நீ ஏ பொன்னி, சரவணா, ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க. யாரும் வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்க. என்ன உட்காரு மைனி, உட்காருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட உட்காருங்கண்ணே. சாப்பிட்டு எடுத்துட்டு தான் போகணும். ஆமா. என்ன நீ வீட்டுல விசேஷமா? இங்க பாரு காமாட்சி, என் பையன் சேகர் இருக்காம்ல, அவனுக்கு நல்ல வசதியான இடத்துல ஒரு சம்மந்தம் வந்து திடீர்னு வந்ததுதான். போன வாரம் தான் வந்து எங்களுக்குள்ளே பேசி எடுத்து முடிச்சுக்கிட்டோம். நிச்சயம் கல்யாணம்னா சேர்த்தே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கல்யாணத்தை ரொம்ப நாள் போட்டு இழுக்க வேண்டாம்ல, அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் தான். பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. அதான் முதல் பத்திரிக்கை வைக்கணும்ல. சரி, இவதான் சொந்த இப்படியே இருந்து இப்படியே விட்டு போயிடாதுங்க, நம்ம மகளை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாரும் வரணும் வைக்கணும், அதான் போய் கொடுத்துட்டு வருவோம்னா. சரி, கொடுத்துட்டு வருவோமேன்னு வந்தோம். அவ சொல்லதும் சரியா பட்டுச்சு மனசுக்கு. பகையோடி இருந்து பகையோடி போய் சேர முடியுமா? நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களாவது ஒத்துமையா இருக்கணும்ல, அதான். ஏய் கோமாச்சி, இங்க என்ன நடக்கு? இவன் யார்ட்ட கட்டி வீட்டுக்குள்ள வந்தான்? இவன் வீட்டுக்குள்ளே எட்டக்கூடாது. எதுக்கு இருந்திருக்கான்? மறுபடியும் வசதியா இருக்காங்க, பணத்தை சுருட்டிட்டு போலான்னு இருக்கானோ? ஒழுங்கு மரியாதை வெளியே போச்சுல. எங்க சத்தமா பேசாதீங்க. எங்க அண்ணன் வரவே மாட்டான். இன்னைக்கு நம்ம வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் அந்த பையனுக்கு ஏதோ கல்யாணம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கேன். பகைவரா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தா வாங்கன்னு கூப்பிடதான் நம்ம பண்பாடு. போங்கன்னு சொல்லுது நம்ம பண்பாடு இல்லைங்க. என்னங்க, வாங்க உட்காருங்கன்னு ஒருட்டு சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. இவன் நம்ம வீட்டுக்கு வரலன்னு இப்ப யாரு அழுதாங்க? இவனா ஒரு ஆளு. இவன் எந்த வீட்டுக்கு யாரு காணோம், அந்த வீடு விளங்காம போயிரும். நம்ம வீட்டுல கால வச்சுட்டான்ல, இன்னும் அம்பிட்டுதான். வேற ஒண்ணும் இல்ல, முன்ன மாதிரி இல்ல. இப்ப கொஞ்சம் காசு பொருளுல வீடு வாங்க பிளான் போட்டு இருக்கேன்னு ஊர்ல அரசு புதுசா தெரியும். எதையாவது சொல்லி காசு தட்டிட்டு போயிடலாம் தான் வந்திருப்பான். உன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அவ மகா கல்யாணத்துக்கே வராத்தவன் தானே. ஏன் நம்ம மாறி கல்யாணத்துக்கு எல்லாம் சொன்னில, வரவே இல்ல. ஆனாலும் புருஷன் இல்ல, தங்கச்சி ஒத்தையில இருக்கால, தனியா இருந்து ஒரு கல்யாணத்தை பண்ணல. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி இல்லாட்டாலும் கூட மாட போய் நிப்போமா உனக்கு தோணுச்சா? எதுவும் கிடையாது. இன்னைக்கு என்ன புதுசா மகனு கல்யாணம் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கான். வாங்க வாங்க, நீ உட்காருங்க. உட்காருங்க அண்ணி, உட்காருங்க. எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கேட்கணும், அதான் நம்மளோட மரபே. உட்காருங்க நீ. அதாவது ஒருத்தங்களை 2 அடி அடிச்சா கூட அந்த வலியும் வேதனையும் அந்த நேரத்துக்கு தான் மறந்துடுவாங்க. ஒருத்தங்களை சாகடிக்கணும், உயிரோடி சாகடிக்கணும்னு நினைச்சு அவங்களை ஏமாத்தி கூட இருந்தே குழி பறிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பாத்துட்டேன், நீ எவ்வளவோ பாத்துட்டேன். இருக்கணுமா வேண்டாம்னு போன என் நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு என் பிள்ளைங்க தான் காரணம். சரி உட்காருங்க. நான் இவரை எவ்வளவு தூரம் நம்பியிருப்பேன் உங்களுக்கு தெரியும்ல. நீ எவ்வளவு தூரம் நம்பியிருந்தேன்னா என் வீட்டு சாவில இருந்து என் வீட்டு பீரோ சாவி வரை இவர்கிட்ட கொடுத்துருப்பேன். என் நம்பிக்கைக்கு ரொம்ப விரோதமாவே நடந்துட்டாரு. என்னால மன்னிக்கவே முடியாதுதான். சரி, அதாவது போட்டோம். நான் வந்தவன நல்லா இருக்கேப்பா, என்ன நடந்துட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரா? குத்தோல நெஞ்சுதான் குறுக்குறுக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு காஃபி கடையில வச்சு என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. தப்பு பண்ணதெல்லாம் இவருதான், நான் கிடையாது. தப்பு பண்ணிக்கிட்டு காஃபி கடையில வேற வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசினா தெரியுமா? பையனுக்கு பொண்ணு பக்கத்துக்குள்ள பணக்கார இடத்துல எடுக்கணும் ஆசை. எப்பப்பா
தம்பி, நான் ஒண்ணு சொல்லட்டா? நம்ம பழச பேச பேச பகையும் சண்டையும் அதிகமா தான் ஆகுமே தவிர வேற அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. ஏதோ நடந்தது நடந்துட்டு விடுங்க. இனி அதை பத்தி பேசி எந்த பலனும் இல்ல. இனி அது நம்ம குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் தம்பி. அதான் எனக்கு ஆசை. ஏ பொன்னி, என்ன செஞ்சிட்டு இருக்க? வா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஏ சரவணா. முருகேசா, ஏதோ புத்தி பதிலிச்சு அப்படி பண்ணிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ தப்பு நடந்துட்டு நடக்க கூடாது. பணம் என் கண்ணை மறைச்சிட்டு. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புதான், தப்புதான். என்கிட்ட உன் சொத்து சுகம் எதுவும் இல்ல. ஆனா நீ கெட்டினிய பெரிய வீடு, அந்த வீட்டோட பத்திரம் மட்டும் இருக்கு. நான் அதை வேணா உன் கையில கொடுத்துருவேன்ப்பா. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா? இல்ல இல்ல, போனது போனதாவே இருக்கட்டும். போன பொருள் எனக்கு எதுவும் வேண்டாம். கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். கூடிய சீக்கிரம் பெரிய வீடு வாங்க தான் போறேன். வேண்டாம், என்கிட்ட போன பொருள் போனதாவே இருக்கட்டும். நீங்களே வச்சுக்கோங்க. எவ்வளவோ பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுல ஏதாவது நான் நினைச்சுக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, அத்தைய மாமா வந்திருக்காங்க. அதிசயமா இல்ல இருக்கு. அப்பா இருந்து சமாதானமா பேசிட்டு இருக்காரு. என்கண்ணே நான் நம்ப முடியல. நம்ம வீடுதானா? கனவா இது நிஜமா? தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? சரி, வந்ததுக்கு மாமா வான்னு கூப்பிடலன்னு ஏதோ நினைச்சுக்கிடுவாரு. வான்னு கூப்பிடுவோம். வாங்க மாமா, வாங்கத்த. வாரமல் போனேன். நல்லா இருக்கீங்களா? சேகரு கல்யாணம் அன்னைக்கு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, வீட்டுல வந்திருக்கீல. அதான் வீட்லயே பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, போற போக்குல பொருத்தி போட்டுட்டு போற மாதிரி போறாரு. வீட்டுக்கு வந்து சொல்லி தொலைச்சிட்டாரு. ஷோ, அப்ப என்ன நினைப்பாரு? தெரியாம வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான் வச்சிருக்கலாம் நினைப்பாரு. இப்ப இவர்கிட்ட யாரு கேட்டா? வீட்டுக்கு போனதை வச்சதெல்லாம் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. சரணா, அவங்க வீட்டுக்கு போனியா? இப்போ எங்களுக்கு தெரியாம? இல்லனே, எனக்கு மாப்பிளையும் பொண்ணையும் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க வீட்டு பக்கத்தோடி. வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க வந்துதான் ஆகணும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன் வளர்க்க டைமா. அதான் வந்தாங்க இன்னைக்கு. அப்போ லேசா நான் தான் சொன்னேன், பொண்ணு பாத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு. அததான் சொல்லுவாங்க. அத்தை பரவாயில்ல, நல்ல வேலை நம்மள காப்பாத்துனாங்க. ஷோ, இந்த சொட்ட மண்டையன் எப்ப பாரு ஒரு வஞ்சனையோடிதான் இருப்பான் போல. வந்ததை போட்டு கொடுத்துட்டான். வாங்கம்மா, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? என்னம்மா பத்திரிக்கை தான் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டீங்களோ? ஆமா பொண்ணி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல வீட்டுக்கு, அப்ப சாயங்காலம் பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னோம்த்தியா. திடீர்னு போனோம், பிடிச்சிருந்து, அவங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு, சரி நிச்சயார்த்தம் எல்லாம் கல்யாணத்துக்கு காலையில வச்சுக்கலாம், கல்யாணம் நிச்சயமா ஒன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் சீக்கிரம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் புரியுதா புரியான்னு பத்திரிக்கை அடிச்சு முதல்ல நம்ம வீட்டு வைக்கணும்லாமா. அதான் மாமா வந்திருக்கார கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு வந்தோம். கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். பொன்னி, நீதான் உங்க அண்ணனுக்கு தாலியே கட்டணும். ஒரு முடிச்சு தான் அவன் போடணும், 2 முடிச்சு நீ தான் போடணும். சரியா? சீக்கிரம் வந்துடணும் எல்லாரும். மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா. திடீர்னு என்னம்மா? நினைச்சே பாக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? கண்டிப்பா அண்ணன் கல்யாணத்துக்கு நான் முன்னாடி நிக்காம. முருகேசா, எதுவும் நினைச்சுக்காதப்பா, மனசுல எதுவும் வச்சுக்காத. அந்த நேரம் ஏதோ குத்தி பதிலிச்சு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிருப்பா. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு ரெடியா தான் இருக்கேன். என்னால உன் குடும்பத்துல இவ்வளவு ஒரு கஷ்டம் ஆகி போச்சு. அதை நான் என்னன்னு கூட கேட்காம விட்டுட்டேன். நினைக்கும் போது எனக்கு இப்ப நினைக்கும் போது அதெல்லாம் தோணுது, நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு. என்ன மன்னிச்சிருப்பா. கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து நல்லபடியா முடிச்சு தரணும். அதான் கண்டிப்பா வருவேன் தான், கண்டிப்பா வருவேன். உங்க மேல எனக்கு பகை உணர்வு கிடையாது, வருத்தம் தான். இவ்வளவு பகையிலையும் பகை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்காம பத்திரிக்கை கொண்டு வீடு தேடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? பெரிய விஷயம் தான். அந்த விஷயத்துல இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. கண்டிப்பா வருவோம், குடும்பத்தோடு வருவோம். இது நம்ம வீட்டு கல்யாணம் தான், சிறப்பா முடிச்சு தருவோம்.